guys, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆடியோ எடிட்டிங். ஸோ ஆடியோவில் என்னென்ன எடிட்டிங் இருக்குது, பேசிக்காக என்னென்ன எடிட்டிங் இருக்குது, பேசிக்காக என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது சாங்ஸ் ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ ஜிபியூலேருந்து புலியும் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு மெலோடி சாங்ஸும் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி 2 சாங்ஸ் எடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். டக்குன்னு மாறுதா? ஸோ இதை வந்து எப்படி வீடியோவில் எப்படி கிராஸ் டிசால்வ் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன் போடுவோம், அந்த மாதிரி நம்ம இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 7 அப்படின்னா எஃபெக்ட்ஸ் பேனல் ஓப்பன் ஆயிரும். அங்கே வந்து வீடியோ டிரான்சிஷன் மாதிரியே ஆடியோ டிரான்சிஷன் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபேட் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்து இங்கே நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கணும். ஆனால் இது இந்த சைடு தான் இருக்குது, இந்த சைடு அப்ளை ஆகலை. ஸோ அப்போ என்னென்னா இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு சென்டர் அட் கட் அப்படிங்கிறதுல நம்ம இது பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கும் நடுவில் இப்போ பாருங்கள், கேட்டு பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து அப்படியே கம்மியாகி அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த சாங் வந்து அதிகமாகும். எண்டு சாங் வந்து ஃபேட் அவுட் ஆகும், அடுத்த சாங் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபேட் இன் ஆகும். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஓகே இங்கே இருக்குது, இப்போ கேட்குது, ஓகேவா? இப்போ இதோட சவுண்டு கம்மி பண்ணணும் அப்படின்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு மைனஸில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்மியாகும். சார் அவரோட கேட்கவே இல்லையா? ஸோ லைட்டாக தான் கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 0 வச்சா நார்மல், அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கம்மியாகும். சார் அவரோட ரொம்ப கம்மியாகிடுச்சு. சார் அவரோட இப்போ லைட்டாக கேட்குது, அது உங்களுக்கு ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் தெரியும், சவுண்ட் தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ லைட்டாக கேட்குறது ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் தெரியும். இப்போ நீங்களும் உங்களோட சிஸ்டத்தில் இப்படியே பண்ணி பார்த்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ லெவல்ஸை இப்படி தான் நம்ம கம்மி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங், இந்த மாதிரி சாங் எடுத்துக்கிறேன், ஓகேவா? சாங் எடுத்துட்டு ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் கேட்குது, நான் பேசுகிறது இது கேட்கல, ஏன்னா நான் ஹை வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆடியோவை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த கோடு வந்து ஆடியோ ஹை பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இதை வந்து இப்படியே கம்மி பண்ணோம்னா இப்படி வச்சுட்டா நார்மலாக இருக்கும் இந்த, ஓகேவா? இதை அப்படியே கம்மி பண்ணோம்னா இந்த கோடு கீழே எடுத்தோம்னா இது ரொம்ப லோ, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போவும் எனக்கு வந்து என்னென்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் கேட்குது, என்னோட வாய்ஸ் கேட்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணியாச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கம்மியாயிருக்கும், ஓகேவா? ஆனால் என்னோடய வாய்ஸ் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்னோடய வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஹை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த நான் இப்போ பண்ணது வரைக்குமே இந்த இப்போ கேட்குது, இன்னும் கூட கொஞ்சம் சவுண்ட் கம்மியாகணும். இது பிஜிஎம், ஓகேவா? பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் இந்த நான் இப்போ பண்ணது வரைக்கும் ஓகே, இப்போ கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி தான். இந்த நம்ம என்ன சொல்கிறது, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரீல்ஸு, யூடியூப் லாங் வீடியோ, இது எல்லாத்துக்குமே இந்த பிஜிஎம் இப்படி தான் ஆட் பண்ணும். ஸோ இது ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த உங்கள் வாய்ஸில் கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் வேணும்னா இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இது ஒரு மெத்தட் ஆட்டோ கெயின் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 1 வச்சுட்டு இது பண்ணாலும் பார்த்தீங்களா இப்போ இந்த வேவ்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பாசிட்டிவில் இப்போ 5 இருக்கா, 0 தான் நார்மலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு இது கீ வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? கீ டெலிட் பண்ணோன்னா 0 வந்துச்சு. இப்போ பாசிட்டிவில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே மேலே போகும். அப்கிரேட் வேணாம், இதெல்லாம் இதாகல. ஒரு சில இதில் இந்த நான் இப்போ ஓகேவா இப்படி இதாகும். ஒருவேளை இதில் வந்து எனக்கு நாய்ஸ் நான் எடுத்துட்டேன், இப்போது நாய்ஸ் ஒருவேளை இருக்குது உங்கள் இதில் அப்படின்னா மறுபடியும் ஷிஃப்ட் 7 அமுத்தி டி நாய்ஸ் அப்படின்னு பண்ணால் இது எடுத்து போட்டு
இதை கிளிக் பண்ணிங்கன்னா டீநாய்ஸில் கஸ்டம் செட்டப்பில் எடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் டிஃபால்ட்டில் இருந்துட்டு லைட் நாய்ஸ், ஏன்னா லைட்டாக தான் இருக்குது இதில், அதனால் அது லைட் நாய்ஸ். ரொம்ப ஹெவியாக இருந்தால் அது ஹெவி நாய்ஸ் போட்டுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நாய்ஸ் போட்டதுக்கப்புறம் இதோட சவுண்டு கொஞ்சம் உள்ளே இருக்கும், உள்ளே இழுத்துருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஆட்டோ கெயின் இருக்குல்ல, அது போட்டுட்டு இங்கே வந்து நம்ம லெவல்ஸை கொஞ்சம் ஹை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல் இது. இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஆடியோ ஸ்டார்ட், இப்போ இங்கே தான் ஆடியோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. இங்கே தான் ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் சரி, இங்கே முடிய வேணாம். நான் இப்போ இதுவே 2ஆக வச்சுப்பேன். ஸோ வச்சிட்டேன். இப்போ என்னன்னா ஒரு வீடியோவில் ஆடியோ ஸ்டார்ட் ஆகும்போது வீடியோ வந்து எப்போவுமே டிசால்வ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓகே, அதாவது ஃபேட் அவுட்லேருந்து ஃபேட் இன் அப்படி ஆகும். அதே மாதிரி தான் ஆடியோ, அதே ரூல் தான் ஆடியோக்கும். ஸோ ஷிஃப்ட் 7 அமுத்திட்டு நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆடியோ டிரான்சிஷன் அது இருக்குங்களா, அதில் கிராஸில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேட், இது ரெண்டுமே ஒரே இதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஆனால் ரெண்டுமே ஒவ்வொரு இடத்துல வந்து வெவ்வேறு மாதிரி ட்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வேணாம், வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்லோவாக அப்படி இதாகும். அப்கிரேட் வேணாம், வாட்டர் மார்க் இதோடையே டவுன். அதுக்கப்புறம் இங்கே முடிக்கும் போது பாருங்கள் அது அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா? தேங்க்யூ. பார்த்தீங்களா? ஸோ அது முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்லோவாக முடியும். அது ஒருவேளை அது எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இதை அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் கொடுக்குற இமேஜ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா வரும். மியூசிக் அப்படியே மியூசிக் தான் ரொம்ப சிம்பிளான அப்படியே கம்மியாகும். தேங்க்யூ. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆடியோ எடிட்டிங். ஓகேங்களா? தேங்க்ஸ். இந்த கோடு வந்து ஆடியோ ஹை பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இதை வந்து இப்படியே கம்மி பண்ணோம்னா இப்படி வச்சுட்டா நார்மலாக இருக்குது. ஓகேவா? இதை அப்படியே கம்மி பண்ணோம்னா இந்த கோடு கீழே எடுத்தோம்னா இது ரொம்ப லோ, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் கேட்குது, என்னோட வாய்ஸ் கேட்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதை ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கம்மியாயிருக்கு. ஓகேவா? ஆனால் என்னோடய வாய்ஸ் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்னோடய வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஹை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த நான் இப்போ பண்ணது வரைக்குமே இப்போ கேட்குது. இன்னும் கூட கொஞ்சம் சவுண்ட் கம்மியாகணும். இது பிஜிஎம். ஓகேவா? பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் நான் இப்போ பண்ணது வரைக்குமே இப்போ கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி தான். இந்த நம்ம என்ன சொல்கிறது, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரீல்ஸு, யூடியூப் லாங் வீடியோ, இது எல்லாத்துக்குமே இந்த பிஜிஎம் இப்படி தான் ஆட் பண்ணும். ஸோ இது ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த உங்கள் வாய்ஸில் கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் வேணும்னா இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இது ஒரு மெத்தட் ஆட்டோ கெயின் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று வச்சுட்டு இது பண்ணாலும் பார்த்தீங்களா இப்போ இந்த வேவ்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பாசிட்டிவில் இப்போ 5 இருக்கா, 0 தான் நார்மலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு இது கீ வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, கீ டெலிட் பண்ணோன்னே 0 வந்துச்சு. இப்போ பாசிட்டிவில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே மேலே போகும். அப்கிரேட் வேணாம், இதெல்லாம் இதாகலை. ஒரு சில இதில் இந்த நான் இப்போ ஓகேவா இப்படி இதாகும். ஒருவேளை இதில் வந்து எனக்கு நாய்ஸ் நான் எடுத்துட்டேன். இப்போது நாய்ஸ் ஒருவேளை இருக்குது உங்கள் இதில் அப்படின்னா மறுபடியும் ஷிஃப்ட் 7 அமுத்தி டி நாய்ஸ் அப்படின்னு பார்த்தா இதை எடுத்து போட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டீநாய்ஸில் கஸ்டம் செட்டப்பில் எடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் டிஃபால்ட்டில் இருந்துட்டு லைட் நாய்ஸ், ஏன்னா லைட்டாக தான் இருக்குது இதில், அதனால் அது லைட் நாய்ஸ். ரொம்ப ஹெவியாக இருந்தால் அது ஹெவி நாய்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நாய்ஸ் போட்டதுக்கப்புறம் இதோட சவுண்டு கொஞ்சம் உள்ளே இழுத்துருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஆட்டோ கெயின் இருக்குல்ல, அது போட்டுட்டு இங்கே வந்து நம்ம லெவல்ஸை கொஞ்சம் ஹை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல் இது. இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஆடியோ ஸ்டார்ட்,
இப்போ இங்கே தான் ஆடியோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. இங்கே தான் ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் இங்கே முடிய வேணாம். நான் இப்போ இதுவே 2ஆக வச்சுப்பேன். ஸோ மூணுன்னு வச்சிட்டேன். இப்போ என்னென்னா ஒரு வீடியோவில் ஆடியோ ஸ்டார்ட் ஆகும்போது வீடியோ வந்து எப்போவுமே டிசால்வ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓகே, அதாவது ஃபேட் அவுட்லேருந்து ஃபேட் இன் அப்படி ஆகும். அதே மாதிரி தான் ஆடியோ, அதே ரூல் தான் ஆடியோக்கும். ஸோ ஷிஃப்ட்டு 7 அப்படின்ட்டு நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆடியோ டிரான்சிஷன் அது இருக்குங்களா, அதில் காஸ்டில் எக்ஸ்பென்ஷனல் ஃபேட் இது ரெண்டுமே ஒரே இதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஆனால் ரெண்டுமே ஒவ்வொரு இடத்துல வந்து வெவ்வேறு மாதிரி ட்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வேணாம் வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்லோவாக அப்படி இதாகும். அப்கிரேட் வேணாம் வாட்டர் மார்க் அப்படியே டவுன். அதுக்கப்புறம் இங்கே முடிக்கும் போது பாருங்கள் அது அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ அது முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்லோவாக முடியும். அது ஒருவேளை அது எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இதை அப்படி நீ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் கொடுக்குற இமேஜ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா வரும். மியூசிக் அப்படியே மியூசிக் தான் ரொம்ப சிம்பிளான அப்படியே கம்மியாகும். தேங்க்யூ. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆடியோ எடிட்டிங். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆடியோ ஒன்று எடுத்திருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸோ இந்த ஒரு ஆடியோவில் நிறைய நாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாய்ஸஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் 7 இது பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு டி நாய்ஸ் அப்படின்னு போயிட்டு அந்த நோடு எடுத்து அந்த எஃபெக்ட்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு அந்த டி நாய்ஸ் கீழே கஸ்டம் செட்டப்னு இருக்கும், அதில் எடிட் கொடுத்து இது கொஞ்சம் ஹெவியான நாய்ஸ் இருக்கிறதுனால ஹெவி நாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இப்போ நான் ரெண்டும் இது விசிபிள் அண்ட் இன்விசிபிள் போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சாரி, தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், டிசபிள் பண்ணிடுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? தெரியுதா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டீநாய்ஸ் இது பண்ணுறது. ஓகேவா? ஆடியோவில் டீநாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ ஆர் டீநாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்னா இப்போ இதே வாய்ஸை இப்போ பாருங்கள், ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? இப்போ இதில் இதே வாய்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், பிச் ஷிஃப்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே எஃபெக்ட்ஸில் போயிட்டு PITCH பிச் ஷிஃப்டர் அதை எடுத்து போட்டால் மறுபடியும் எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு ஷிஃப்டர் எடிட்டில் போயிட்டு அதை கஸ்டம் செட்டப்பில் எடிட்டில் போயிட்டு இங்கே அந்த ஆங்கிரி கிரிபிள் அப்படின்னு அந்த ஆங்கிரி ஜெர்பிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் மாறும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சாரி, பாருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சாரி, இப்போ பாருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வாய்ஸை மாற்றுறதுக்கு பிச் ஷிஃப்டர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. போயிட்டு இந்த கஸ்டம் செட்டப்பில் எடிட்டில் போயிட்டு இங்கே நீங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்றேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட்ஸ் ஆடியோ எஃபெக்ட்னா பேராமேட்டிக் ஈக்குவலைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேராமேட்டிக் ஈக்குவலைசர். ஓகேவா? ஸோ இது எடுத்து நான் அப்படி போட்டு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு அந்த மஃபில் அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. ஹை பாஸ் ஆர் லோ பாஸ் இது வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிருந்து நார்மலாக வேணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப்ல இருந்து நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இந்த மஃபில் இருக்கா அதை நான் இப்படி பண்ணனா சவுண்ட் பாருங்க எப்படி இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சரிதா? உள்ள அந்த வாய்ஸ் வந்து உள்ள ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? இப்போ நான் அதை எடுத்துட்டேன்னா ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? ஓகேவா? அந்த வாய்ஸ் உள்ள போறதுக்கு இப்போ நிறைய சாங்ஸ்
கண்ணாடி பூவே சாங்ஸ்லையும் கூட ஃபஸ்ட்டு நார்மலாக வரும், அதுக்கப்புறம் அந்த சாங் அப்படியே ரொம்ப அப்படியே அந்த சவுண்ட் வந்து உள்ளே போய் கேட்குற மாதிரி இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு ஃபனல்குள்ளே கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா, இது ஒரு எஃபெக்ட்ஸ். ஓகேவா, இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். அதில் இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து ஓல்ட் டைம் ரேடியோ. இது வந்து எப்படின்னா, இந்த ஜாப் இல்லாமல் சும்மா இது வந்து ஃபோன் கான்வர்சேஷனில் ரிசீவர் சைடில் சென்டரோட வாய்ஸ் கேட்கும்ல, அந்த இதுக்கு வந்து இந்த ஓல்ட் டைம் ரேடியோ. ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? ஓகேங்களா, இதில் நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சும்மா இருக்கீங்களா? ஓகேவா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் இருக்கும், அதில் நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வோக்கல் என்ஹான்சர். ஸோ இது வந்து வோக்கல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? இதுவும் அதே தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். சும்மா இருக்கீங்களா? சாரி, சும்மா இருக்கீங்க. இது நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கீங்களா? சாரி, நான் வோக்கல்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? இப்போ பாருங்க, ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சாரி, படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சும்மா இருக்கீங்களா? சாரி, தெரியுதா? ஸோ அந்த சின்ன சின்ன ஆடியோ டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, வேறு நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இது. ஸோ வீடியோவில் ஆட் பண்ணி உங்களோட வீடியோ ஸ்டுடியோ ரிவ்யூ, அதாவது ஒரு ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரி சவுண்ட்ஸ் வோக்கல்ஸ் எல்லாம் கிளியராக கேட்கணும் அப்படின்னா அது ஸ்டுடியோ ரிவ்யூ. ஓகேவா, லெவல் கொண்டு போகணுமா? இப்போ பாருங்க, ஸ்டுடியோ மறுபடியும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டுடியோ ரிவ்யூ, ஸ்டுடியோ ஸ்டுடியோ ரிவர்ப் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஒவ்வொரு இது இதில் வோக்கல் மீடியம் ஆர் லார்ஜ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மீடியம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்க எடிட் பண்ற வீடியோல ஆட் பண்ணி உங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல பிகினர்ல இருந்து ப்ரோ லெவல் கொண்டு போகணுமா? A2D சேனல்ல இந்த எஃபெக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸ்டுடியோ ரிவ்யூ அது வந்து லாஸ்ட்டாக ஓகே சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக அது முடியும் போது இந்த எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டுடியோ ரிவ்யூ. வோக்கல்ஸ் மட்டும் இது பண்ணால் அதுக்கப்புறம் இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீசெட்ஸு. கிட்டார், ஆம்பர்பு, கிரேட் ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த வாய்ஸ் ஹால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரூம் சைஸு, டிகே இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு ஆடியோ வந்து சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் பேசிக்காக ஆடியோ எடிட்டிங். இது இவ்வளோதான். ஓகேங்களா, தேங்க்யூ.